சரணா என்ன இருக்காங்களா இருக்கு நிறைய ஆளுங்க கிளம்புறாங்களா இல்லை கீழே கிளம்புறாங்களா ஓ ஊர் ஃபுல்லாக டோட்டலாகவே கிளம்பிட்டாங்களா இருக்கு எல்லாம் கோவக்கிறீங்களா எல்லாம் கிளம்பிட்டீங்களா இருக்கு சரி சரி செலவுக்குங்களா போயிட்டோம் சரிங்க சரி சரிங்க ஐயா நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கலண்ணே வந்திருக்கேன் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்திருக்கேன் ஞாபகம் இருக்கலாம். சரி அங்கே யானை இருக்கும் அப்படிங்களா? 2 இருக்குறாங்க. நேற்று பொல்லான்னு இங்கே 2 இருக்கும். சரி சரி. ஓ எந்த இடத்துல மேலேங்களா? வழி மேலேங்களா இல்லை உள்ள இருக்குங்களா? இப்படி நம்ம வழியே போகலாம். வழியே போகலாம். அப்படி இருக்கும். சரி சரி வழியில் போய்க்கலாம் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. சரி வளையரோட போனா அங்கே நிற்க 2 பார்த்துக்கலாம். சரி சரி இல்லை பேசிக்கலாம். நம்மளுக்கு நீங்கள் என்ன பேசுவீங்க நான் என்ன பேசுவீங்க சரவணன் இருக்கார் அவர் பேசிப்பாரு. சரிங்க சரி சரி போய்ட்டு வாங்க சந்தோஷம். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைங்கனால செலவு வாங்கி கிளம்பிட்டாங்க. சரி 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 நம்ம மேலே பார்த்து வரலாம். எல்லாம் மொத்தமாக அப்படியே போய்ட்டு மொத்தமாக செலவு வாங்கிட்டு வருவாங்க போல இருக்குது. ஏசண்ணா தனித்தனியாக போகிறது. ஆமாம் ஏன்னா இங்கே தனித்தனியாக வர்றதுக்கு சேஃப்டி இல்லையா, யானை வர இருக்குங்கிறாங்களே. மக்களே பாருங்கள், இப்போ கூவுக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 வீடுகள் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இன்னும் தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் மேல் பகுதியில் வந்து போகும்போது தான் இன்னும் எத்தனை வீடுகள்லாம் இருக்குதுன்னு தெரியல. மொத்தத்தில் இங்கே ஒரு 10லேருந்து 12 வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி கீழ்ப்பகுதியில் இருக்கிற அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ கோத்தகிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமத்தை பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த கிராமத்தோட பேர் கூவக்கரை. இந்த கிராமத்துக்கு போகிற வழியை பற்றியும் இந்த கிராமத்தோட முன்னாடி இருக்கிற ஒரு 4 வீடுகளை பற்றியும் போன வீடியோ பகுதியில் காமிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து நம்ம இந்த கிராமத்துலேருந்து இந்த மேல் பகுதியில் இருக்கிற வீடுகளாக பார்க்குறக்காங்க நானும் நம்ம நண்பரும் போயிட்டுருக்கோம். கீழ்ப்பகுதியில் இருக்கிற வீட்டில் இருக்கிற தாய்மாரெலாம் நம்மகிட்ட பார்த்து பேசுனாங்க. இங்கே வந்து ஒரு 5 யானை இருக்கிற கூட்டம் வந்து சுற்றிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் வந்து அந்த யானைகளோட காலடி தடமெல்லாம் பார்த்தங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து நகைப்பழ மரங்கள் நிறையா இருக்குங்க. ஸோ நகைப்பழம் நம்ம மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கரடியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து நகைப்பழ சீசனுங்க. ஸோ அதனால் நிறைய இடத்துல வந்து மரத்தில் வந்து பழமெல்லாம் கீழே உதிர்ந்து நிறைய கிடக்குதுங்க. இதெல்லாம் காட்டு நகைப்பழங்கிறதுனால வந்து பழங்களோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ரோட்டில் சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சின்ன கடையில், அதை போக ரோட்டோரத்த கடையில் பெருசாக பார்த்துருப்பீங்க. அந்த சைஸெல்லாம் இருக்காதுங்க. அதெல்லாம் வந்து ஹைப்ரிட்டுங்க. இங்கே இருக்குதா ஒரிஜினல் நகைப்பழம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பட் டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு முன்னாடி எங்கள் பழம் எடுத்து கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரியான பகுதியில் தான் இங்கே ஒரு கிராமம் அமைஞ்சிருக்குங்க. நம்ம இப்போ வந்து கூவக்கரை கிராமத்தோட முதல் பகுதியில் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு 4 வீடு இருக்குங்க. அந்த வீட்டில் பார்த்து அங்கே இருக்கிற அம்மாவிட்ட பேசிட்டு வரும்போது இந்த மேல் பகுதியில் இருக்கிற சில கிராம மக்கள்லாம் வந்து இன்றைக்கி சண்டேங்கிறதுனால செலவு வாங்குறதுக்காக போயிட்டுருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து இப்போ முன்னேறி இந்த மேல் பகுதியில் இருக்கிற வீடுகளாக பார்க்குறக்காங்க நம்ம சரவணனும் இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவில் இந்த கிராமத்தை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவலை நிறைய சொல்ல போகிறோங்க. நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. இன்னும் நம்மளுக்கு இந்த மாதிரியான கிராம பதிவுகளை பற்றி நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் வரப்போகுதுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், சுற்றி இருக்கிற இந்த பகுதியில் இயற்கை, அதாவது பறவைகளோட சத்தம்லாம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. எதுவுமே நம்ம பேசுகிறதில்ல, இப்போ அமைதியாக இருக்கிறாங்க. சத்தத்தை மட்டும் கேளுங்க. ஓகேங்க, அப்படியே மேலே முன்னோருவோம். குருவியோட சத்தமாக நல்லாயிருக்கு சரவணா கேட்குறக்கு. சின்ன குருவிங்க கத்துற சவுண்டு அப்படியே பாடுற மாதிரி இருக்குது.
ஆனால் ஃபுல்லாகவே எஸ்டேட்டு தான் ஏசுறோண்ணா. எல்லாம் கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோட்டமாக தான் இருக்குது. பாரு காப்பி செடியெல்லாம் இருக்குது. காப்பி செடி இருக்குது, டீ காணு கீரை, ஆனால் காப்பி இருக்குது. இதெல்லாம் காப்பி தானே? காப்பி இதெல்லாம் காப்பி செடி பெருசு பெருசாக இருக்குது பாரு. சரியே அதான் கீழே அந்த அம்மா சொன்னாங்களே, கீழே குழியில் வந்து தோட்டம் இருக்குங்கிறாங்க. இருக்கு. நம்ம அந்த பாறையிலேன்னு பார்த்தோம். ஆமாம் ஆமாம். சுற்றி அப்படியே வருது. சுற்றி அப்படியே வருது. என்ன அங்கே போய் பார்த்தோன்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த குழிக்குள்ளே யானைகள் நிற்கிறதுனால இங்கே போக முடியாது பாவம். பலாப்பழ சீசன் முடிஞ்சானே வேணால் கீழே போவாங்க. இந்த காப்பி சீசன் கீழே போவாங்க இல்லைங்களா? அப்போ வேணால் போய் இந்த செடியிலேருந்து காப்பிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் 2 வழியாக போகுது. இன்னும் பறிச்சு விட்ருக்கு. கரடி யானை. கரடி யானை என்னன்னு தெரிலண்ணா. கரடி பறிச்சிருக்கு. யானை காலாச்சு. இப்போ கரடி இது பறிச்சது, இது வந்து யானையோட காலாச்சு. காலாச்சு. மக்களே இங்கே பாருங்கள், இதுதான் யானையோட காலடி தடம். இது யானையோட காலை தானே சொன்னா? ஆமாண்ணா. இது 2 இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு யானையோட காலடி தடம். இது ஒன்று இருக்குங்க. நம்ம பெருசு ஒன்று குட்டி ஒன்று நினைக்கிறது. ஆமாம் ஆமாம். பாரு இங்கேயும் கால் வச்சிருக்கு. டேஞ்சர் தான் சொன்னா. கண்டிப்பாக நைட் இல்லை பகல்லே டேஞ்சர் தான் போல இருக்கு. இங்கே பாருங்க, இப்படி கருகும்னு. இது ரோடு சொன்னா இல்லை, அது அப்படி கீழே போகுது. அங்கே ஒரு வீடு இருக்குல்ல? இங்கே வீட்டில் மேலே அங்கே இருக்கும். இல்லை இந்த வழி எங்கே போகுது அப்படின்னா? இங்கே அங்கே உள்ள தோட்டத்துக்கா? மேலே ஒரு வழி. இதில் வழி இருக்குது ரைட்டு. ஓ தோட்டத்துக்கு போகிற வழியா? அப்படின்னா இந்த வழியில் கூட யானை கீழே இறங்கியிருக்கும். இல்லை, இது மேலே போயிருக்கோம். மேலே வந்திருக்கா? ஓ ஆமாம் ஆமாம், இதில் தான் மேலே ஏறி இருக்கே. கால் வச்சதெல்லாம் தெரியுது. மக்களே இங்கே பாருங்கள், யானை வந்து நல்லா நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக பயங்கர ரவுண்டிங் எடுத்துங்க போல இருக்கு. ஓ இதில் தான் பார்த்து போக சொன்னாங்களா? அது அப்படி போயிருக்கணும். அந்த மேலே போயிருக்கோம். நம்ம சவுண்டு கேட்டாவே விலகி ரேசுறோண்ணா. சமமாக நிற்கும். ஓஹோ, நம்ம பக்கத்து போனால் இது கரெக்டு அதுக்கு பயம் வந்துடும். பயத்தில் நம்மளை அடிச்சிடும். கரெக்ட். நம்மளை ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்க, நம்மளை ஏதாவது பண்ண வராங்கன்ட்டு அடிச்சிரு. நம்ம தூரத்தில் இருந்துச்சுன்னா பேசாமல் போயிடலாம். ஓகே, நம்ம வாட்டுக்கு பேசாமல் போயிடுச்சுன்னா நின்று பார்த்துட்டு அப்படியே பேசாமல் நின்றுக்கு. ஆமாம். ஆனால் நம்ம நிற்கவும் கூடாது. ஆமாம். பார்த்தோம்னா பேசாமல் போயிட்டே இருக்கணும். போயிடணும். நின்னோம்னா அது வர ஆரம்பிச்சிரு. அது நம்மளை அடிப்பாங்கன்ட்டு. கரெக்டு. நம்மளை அடிச்சிடாது. நல்லா மலையோட உச்சி போல இருக்குது. கீழே பலாமரம் இருக்குது சார்ண்ணா. இதெல்லாம் பொருள் அதெல்லாம் பலாமரம் தான். அது அதான் பெரிய மரமாக இருக்கே. அதுதான் கீழே தோட்டமா? தெரியும் பாருங்க. எது சொன்னா? சில்வர் தோட்டம். இங்கெல்லாம் தோட்டம் கீழே அந்த. ஓ அது கடைசி வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் பலாமரம், நகாப்பழ மரம் நிறைய தெரியுது. பாருங்க மக்களே, நம்ம வந்த வழி பாருங்கள். சுற்றி இருக்கிற சோலையில் எப்படிங்க பாருங்கள். ஃபுல்லாகவே சோலை. அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து சோலைன்னு சொல்லக்கூட தோட்டங்க. தோட்டம் வந்து நல்லா வந்து அடர்வனமாக மூடி இருக்குங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற தோட்டம் இப்போ வந்து எல்லாம் மூடி இருக்கு. இது என்ன சார் ஒரு பூச்சி சவுண்டு வித்தியாசமா? அதான் அந்த அடர்த்தியாக இருக்குன்னா பூச்சி ஒரு இடத்துல குட்டாக இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி ஒட்டுக்காக கத்துதில்ல. 6 மணிக்கு மேலே சவுண்டு ஜாஸ்தி ஆகும். ஓஹோ, இந்த பூச்சி. ஓ அப்படியா? ஓ இருட்டில் அப்படின்னா சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. பகலில் வந்து கம்மியாக தான் இருக்குது. பாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நகைப்பழம் பசங்கண்ணா இல்லையா? இதே நம்ம இதுக்கு பிஞ்சு பிஞ்சு மாதிரி என்னமோ இந்த சேல மரம் சொல்லுவாங்க. சேல மரமா? ஓ அதானே வித்தியாசமா? சேல மரம்னா பழம் மாதிரி இருக்கு. ஓஹோ, அத்தி பழம் மாதிரி. ஓ அது ஒரு பழமா? இந்த அத்தி மரம் மாதிரி இது ஒரு மரம். ஓஹோ,
இந்த பறவை இருக்கு பெருசா. சரி சரி. இந்த கலராக ஒரு பறவை. ஆமாம், ஹார்ன்பில். இருவாச்சி பறவை. ஆமாம் ஆமாம். ஓ அது வரும் சாப்பிட. ஓ ஓ. அதாவது மரக்கிளையில் சின்ன சின்னதாக தெரியுது. குருவியெல்லாம் நிறைய வரும். இந்த மைனா இந்த மாதிரி இது பழத்தாவா? இந்த பழத்தை. ஓ. நைட்டில் வந்தால் டேஞ்சர் தான். நைட்டில் வர முடியாது சரவணா, ரொம்ப டேஞ்சர். என்ன கேட்டால் வந்து பகலில் தனியாக விட டேஞ்சர் தான். இப்போ வந்த யானை வந்து இப்படி நின்றுருந்தேன்னா நமக்கு தெரியாதுல்ல. ஆமாம், நம்ம எப்படி இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பழகிருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த யானையோட வாசனை எல்லாம் தெரியும் இல்லையா? தெரியும். யானை நின்றுதானே அது ஒரு வாசம் அடிக்கும்ல? ஆமாம், ஒரு இந்த மண் வாசனை அடிக்கும். கரெக்டு. அந்த தோலில் உடம்புல பூசிக்க அந்த மண், அந்த வாசம் உங்களுக்கு தெரியும். தெரியும். எங்களை மாதிரி ஆள் போனது வந்தால் ஒன்றும் தெரியாது. தெரியாது. எது சொன்னா? ஆமாம் அந்த பக்கம் பிள்ளைலாம் இருக்கு. ஆமாம், அந்த பக்கம். ஓ அப்படியா? ஓ, அந்த மலைக்கு அந்த பக்கம் போய் அப்படியே போய் சுற்றி வருமா? ஆமாம் ஆமாம். ஓ, அந்த பாறையோட கூட்ட அந்த ஓரத்தில் புல் இருக்காதுல்வா? அதில் போயிடுமா சொல்லணா? அப்பா மக்களை இங்கே பாருங்கள், நம்ம இந்த கிராமத்துக்கு ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம டீ எஸ்டேட் வழியாக மேலே ஏறி வரும்போதுங்க ஒரு அம்மாவை பார்த்தேங்க, ஒரு பாட்டியம்மா. அதாவது நம்ம அந்த குடியிருப்பு பகுதியோட ஃபஸ்ட்டு இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பாட்டியம்மா வந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நைட்டு வந்து யானையெல்லாம் வந்துச்சுங்க, நேற்று சாயங்காலம் இருந்தது, இன்றைக்கி காலையில் ஒரு யானை பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை நம்மளுக்கு கூட்டு போய் காமிச்சாங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல நின்றுருந்தாங்க. ஆப்போசிட்டில் அந்த மலையில் அந்த பாறை இருக்குது பார்த்திங்களா, அந்த பாறையோட எட்ஜில் வந்து ஒரு பெரிய யானையும் ஒரு சின்ன குட்டி யானையும் நின்றுருந்ததாக சொன்னாங்க. அங்கே வந்து அந்த பெரிய யானை வந்து அங்கே இருக்க அந்த புல் இருக்குது பார்த்திங்களா, அந்த புல்லெல்லாம் பிடுங்கி அந்த சின்ன குட்டி யானைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தது பார்த்ததா சொன்னாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த அம்மா வந்து கை காமிச்சு இறங்கி வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவை அந்த யானையும் பார்த்துருக்குதுங்க. பார்த்துட்டு வந்து திரும்பி அப்படியே என்ன நினச்சதுன்னு தெரியல, அப்படியே புல்லெல்லாம் இந்த குட்டி யானைக்கு பறித்து கொடுத்துட்டு அப்படியே சுற்றி அந்த பக்கம் சுற்றி இறங்கிட்டாமாங்க. அதே மாதிரி நம்ம சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அந்த பாறையோட எஜ்ஜிலேருந்து அப்படியே அந்த ஓரத்தில் அந்த புல்லெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு அந்த மலையை சுற்றி அப்படியே வந்து வருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது பாருங்க, கீழே அந்த இடத்துல வந்து எழுத்து பாறைன்னு சொல்லுவாங்க, அந்த பாறையெல்லாம் பார்த்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுங்க, இந்த இடத்துல இருக்குங்க அந்த எழுத்து பாறைங்கிறது. நம்ம இந்த இடத்துலேருந்து அந்த வியூலாம் பார்த்தோங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறக்கு. அதே பாறையோட மேல் பகுதியில், அதாவது மலையோட மேல் பகுதியில் ஆப்போசிட்டில், அதாவது நம்ம இங்கே பாறை இருக்கிற மலை இருக்குது, அதுக்கு அடுத்த மலை இருக்குது பார்த்திங்களா, அந்த மலையோட உச்சியில் பாருங்கள் அந்த பனிமூட்டமெல்லாம் சூழ்ந்துருக்குங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே வியூவில் செமையாக இருக்குது பார்க்குறக்கு. நம்ம இப்போ அங்கேருந்து வந்திருக்க ஏசுறோண்ணா, இங்கே மனுஷனா யானை விழுந்தாவே நொறுங்கிடும். அந்த உச்சியில் அந்த எட்ஜில் போய் யானை நின்றுருக்குண்ணா, பா தைரியம் ஜாஸ்தி தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. கண்ணே குருவர்னு இருக்குது சார்ண்ணா. எது சொன்னா? சீத்தாப்பழமா? காட்டு சீத்தாப்பழமா? ஓ காய் இருக்கு. ஓ இது காட்டு சீத்தாப்பழம் செடி, சின்ன மரம் மாட்ட காயெல்லாம் இருக்கு, எவ்வளோ பச்சை பசங்க இருக்கு. இன்னும் எவ்வளோ பெருசாக சார் உனது? இவ்வளோ பெருசு இருக்குமா? ஓ சின்னதுலேயே பழுத்துருமா? ஓகே பாருங்க, காட்டு சீத்தாப்பழங்க, நல்லா காய் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே இருக்குது, சின்ன சின்னதாக இந்த சைஸ் இருக்குது. என்ன ஏதோ வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோமா? ஓ மேலே இங்கே வீடு இருக்குது, கரண்ட் கம்பம் இருக்குது, அங்கே ஏதோ துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க இருக்குது.
மக்களே இப்போ பாருங்கள் கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் முன்னாடி 4 வீடுகளை பார்த்ததுக்கு அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் தூரம் மலையோட உச்சிக்கு நடந்து வந்துங்க இங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே போய் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு நம்ம தெரிஞ்சு இந்த வீடியோவை பதிவு பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அங்கேருந்து நடந்து வர வழியா? நம்ம வந்தோம்ல அது இன்னொரு வழியா? அப்படி போயிட்டு வேணா வந்துக்கலாமா? பாப்பா இருக்குது, அப்படியே எவ்வளோ ரவுண்ட் அடிச்சிடலாம். நாயம் கிடச்சிருமா? கீழே ஏதோ தோட்டத்துக்கு போகிறாங்களா? ஹாய் மா, நாயம் கிடச்சிருங்களா? கிடைக்காதுங்களா? ஏய் ஹாய் ஹாய். வர மேலே வர. போது ரொம்ப நேரம் உழைக்குது. உங்கள் பேர் என்ன? சான் கிரேசனா? சத்தமாக சொல்லுங்க, காது கேட்கல. சான் கிரேசனா? எத்தனை படிக்கிறீங்க? 1ஆவதா? எந்த ஸ்கூலு? நாவாவா? ஓகே. நல்லா படிப்பீங்களா? உங்கள் டீச்சரோட பேர் என்ன? சுவாதி லட்சுமியா? ஓகே சூப்பர். உங்கள் நாய் இது? உங்கள் நாயா? கிடச்சிருமா? அது பக்கம் அனுப்பிவிடு. மோந்து பார்க்குது, நம்மளால தானே பார்க்குது. சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, காரமடையில் தான் வந்திருக்காங்கம்மா. உங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இதான் கோவக்கரைங்கம்மா. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா? 10 வீடு இருக்குங்களா? வாங்க, ஏன் கும்பிட்டுருக்கீங்க? வாங்க எல்லாக்கும் உங்கள் கிராமத்தை பற்றி எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் பேர் என்ன? சமுசாவா? எத்தனை படிக்கிறீங்க? 3ஆவதா? எந்த ஸ்கூலு? எல்லாருமே நாவா தானா? ஓகே. டெய்லி எப்படி போகிறீங்க வர்றீங்க? வண்டிலையா? எங்கே போயிருந்தா வண்டியில் போவீங்க? இங்கேருந்து ரோட்டுக்கு நடந்து போவீங்களா? குஞ்சப்பள்ளிலேருந்தா? குஞ்சப்பள்ளிலேருந்து நாவா ஸ்கூல் வண்டியா? ஓ, டெய்லி காலைல போயிட்டு சாயங்காலம் வருவீங்களா ஸ்கூல் வண்டியில்? எப்படிம்மா இவங்களாம் இங்கேருந்து நடந்து போவாங்களாம்மா? நீங்கள் கொண்டு போவீங்களா? நீங்கள் ஏதோ கூப்பிட்டு போவீங்களா? ஓ, இந்த அம்மா தான் கூட்டிகிட்டு போகிறோம். அப்படிங்களா? எங்கள் மாமரத்து வரைக்குங்களா? ஓ சரி. எத்தனை வீடு இருக்குமா கோவக்கரையில்? ஒரு 10 வீடு இருக்குது. 10 வீடுங்களா? 10 வீடுல பாதி பேர் இல்லை. அப்படிங்களா? ஓ, ஏங்கம்மா? இல்லை, வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? காலி பண்ணி போயிட்டாங்க. ஓ, ஏன்னா ஏதாவது ரோடு வசதி இல்லாதனாலுங்களா? ஓ, உங்கள் பேருங்கம்மா? சரசா. சரசாங்களா? நீங்களும் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்கம்மா? எத்தனை காலமாக இருக்கீங்க? 10 வருஷம் ஆயிருக்கு. 10 வருஷங்களா? இல்லை, இந்த கோவக்கரை வந்து எத்தனை காலமாக இருக்குதுங்க இங்கே? அது ஒரு 50-60 வருஷம் ஆயிருக்கு. அப்படிங்களா? சரி சரிங்க. அந்த 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இதே இவ்வளோ வீடு தானுங்களா? அப்போ உங்கள் வீடு நிறையா இருந்துச்சுங்களாம்மா? அதுக்கு முன்னாடி நிறையா இருந்துருக்குது. ஓ, இப்போ வந்து ரோடு இல்லாதனால ஒருத்தரா அப்படியே காலி பண்ணி போய் போயிட்டாங்க. இப்போ எத்தனை 10-12 வீடுங்களா? ஓ, 10 வீடு தான் இருக்குது. 10 வீடு தான். ஓ, இதெல்லாம் மண் வீடு தான் எல்லாமே? எல்லாம் மண் வீடு. கவர்மெண்ட் வீடெல்லாம் இங்கே கட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரோடு கிடச்சா இருக்கு. கட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இடிச்சு போட்டுட்டு புதுசாக மண் போட்டு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. எங்கேங்கம்மா? அதெல்லாம் கவர்மெண்ட் வீடு தான். எதுங்களா? அந்த ஓடு வீடு. இந்த ஓடு வீடுங்களா? அந்த சாமி வீடு அது. ஓ சரிங்க. ஓ, அது சாமி வீடுங்களா? ஓ, எப்படிம்மா கவர்மெண்ட் வீடுனா எப்படி சாமான்லாம் கொண்டு வந்தீங்க பொருளெல்லாம்? அது
அதுன்னு எப்படி கொண்டு வந்தாங்களோ நான் வரத்த முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஓ நீங்கள் கட்டிங்க வர்றதுக்கு முன்னாடி வந்துருங்களா? சரி 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 சரி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து போய் கட்டி வந்தீங்க? நம்ம முட்டுக்கல். வெட்டுக்கலுங்களா? வெட்டுக்கலும் தெரியுங்க, எல்லாம் போயிருக்கான். அம்மா நல்லா இருக்கீங்களா? எங்க புண்ணியது இல்லைங்களா? எல்லாம் கடவுள் புண்ணியது இல்லைங்க. நாங்கள் என்னங்க போய் உங்களை மாதிரி நாங்களும் மனுஷங்க தான். ஆமாங்க. முன்னாடி உங்களை வந்து பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குல்லண்ணே? முன்னாடி ஒரு நாள் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், வந்து உங்களை பார்த்து போயிருக்கேன். நல்லா இருக்கீங்களாம்மா? சரி சரி சரி. உடம்பு முடியுங்களா? ஓஹோ ஓஹோ சரி சரிங்க. உடம்பு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலாக போகிறதுக்குன்னா வழியில் நடந்தால் மறுபடி போகணும். அதாங்க, உடம்பு முடியலனாலும் மறுபடியும் வேறு வழி இல்லை, உடம்பு கஷ்டப்படுத்தி நடந்தால் போகணும். எங்கேயுமா இங்கே எங்கேயுமா போங்க? ஃபேக்ட்ரிங்களா? போனோம். ஓஹோ அங்கே போய் தான் பஸ். நம்ம வந்த வழியா? அதான் ஒரு வழி நம்ம வந்த வழி ஃபேக்ட்ரி வழி, இன்னொரு வழி இந்த சுண்டப்பட்டி போய் போகிற வழிங்களா? அது 2 வழி இருக்கு. இதில் ஃபேக்ட்ரி வழி வந்து பக்கங்க. ஓ சுண்டப்பட்டி வழி வந்து தூரம். அது தூரம். ஓ சரி சரி. நம்மளையே மோந்து பார்க்குறது ரொம்ப நேரம் புதுசாக இருக்குனாலும். சரி சரிங்கம்மா. சரிங்க. எப்போ ரேஷன்லாம் என்னம்மா கிடைக்குதுங்க? எப்படி ரேஷன் அரிசி கிடைக்குது? இல்லை எப்படி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? இல்லை போய் வாங்கிக்கலாம்? கீழே தான் போயிட்டு வரணும், சுண்டைப்பட்டிக்கு போயிட்டு தூக்கிட்டு வரணும். சுண்டப்பட்டியிலங்களா? ஓஹோ இங்கெல்லாம் பக்கத்துல கிடைக்காது. சுண்டப்பட்டி வரைக்கும் கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஓ அங்கேருந்து நீங்கள் போய் தூக்கிட்டு வரீங்களா? எப்படி மாஸ்க் ஒரு டைமுங்களா இல்லை எப்படிங்கம்மா? மாஸ்க் ஒரு டைமுங்களா? ஓ எப்படி உங்களுக்கு அங்கே ரேஷன் பொருள் கொண்டு வரணும் சொல்லிடுவாங்களா? சொல்லிடுவாங்க. அதெல்லாம் சுண்டைப்பட்டிக்காரர் சொல்லிடுவாங்க. ஓ உங்களுக்கு முன்னாடி தகவல் சொல்லிடுவாங்க, இந்த நாள் வர்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க. தூக்கி தான் வரணும். இல்லை ரோடு ஏதாவது வெட்டுறாங்களாம்மா? ஏதாவது இல்லைங்க. ஓ ஏன்னா வந்து இப்பனே எத்தனை காலம் நடந்துட்டு இருக்காங்க, ஊர் நிறைய இருக்கு, கிராமம் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு அப்படி ரோடெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. ஒரு கிராமக்கு அப்படி, ஒரு கிராமக்கு இப்படி. உங்க கிராமத்துக்கு விடிவால் இன்னும் வரல. ரோடெல்லாம் வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஓ ஓ ஓ முன்னாடி வெட்டியிருக்காங்களாம்மா? அது எஸ்டேட்காரர் விட மாட்டாங்க. ஓ சரிங்க. ஓ அது ஃபுல்லாக வந்து பிரைவேட் எஸ்டேட்டோட தான். அந்த எஸ்டேட்டுக்காரங்க விட்டா மட்டும் தான் ரோடு கிடைக்கும். அப்பதான் ரோடு கிடைக்கும். ஓஹோ கரண்ட் எல்லாம் இருக்குங்கம்மா? கரண்ட் எல்லாம் இருக்குது. கரண்ட் குடிக்கிற தண்ணி? குடிக்கிற தண்ணி போய் மோட்டர் தான் போடணும். மோட்டர் போடுங்களா? ஓ தண்ணி கிடைக்குதுங்களா குடிக்கிறீங்களா? அதெல்லாம் கிடைக்குது. ஓ வெயில் காலத்துக்கு இந்த மாதிரிலாம்? ஓ ரோடு தான் பிரச்சனை, மெயின் பிரச்சனைங்க. சரி சரி. ஆணையெல்லாம் இருக்குங்களாம்மா? நைட்டு தான் இங்கே போகணும். அதான் ஏதோ பார்த்தீங்களா அங்கங்கே கால் எல்லாம் தெரிஞ்சாலும் உடச்சி விட்டுருந்தது. ஒரு நைட்டு வந்துச்சுங்களா? நைட்டு தான் வந்தது. ஓஹோ எத்தனை யானைங்கம்மா? அது 6 இருக்குங்களா? ஓ ஓ அப்போ இப்போ கீழே இருக்குங்க அப்படின்னா? அதுன்னு கீழே இருக்குதோ மேலே இருக்குதோ தெரியாது. ஆனால் எப்பவுமே இருக்குங்களா இல்லை சீசன் மட்டும் தான் வருங்களாம்மா? இந்த சீசனுக்கு மாட்டேன். இந்த சீசன் மட்டும் பலாப்பழ சீசனு. ஓ இவ்வளோ தோட்டமெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கும்மா? தோட்டம் டீ தோட்டம் தான் ஒரு ஏக்கரா இருக்குது. டீ தான். ஓ வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஏதாவது வேலைக்கு போகணுன்னா? வேலைக்கு போனோன்னா மாமரம் போகணும். மாமரங்களா? எஸ்டேட் வேலைங்களா? எஸ்டேட் வேலைக்கு. எவ்வளோம்மா சம்பளம் ஒரு நாளைக்கு? 400ங்களா? எல்லாருமே இங்கே இருக்கும், எல்லாருமே எஸ்டேட்டுக்கு தான் வேலைக்கு போகிறீங்க? டீ எஸ்டேட் தான். இந்த கீழே சொன்னீங்களா அந்த எஸ்டேட் தானாங்களா? மாமரம் எஸ்டேட் தான். ஓ சாயங்கால நேரத்தில் இதெல்லாம் வர முடியுமாம்மா? எப்படிமா வர்றீங்க? பார்த்து பார்த்தே வரணும். பகல் எங்களுக்கு வர்றதுக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பகலே வருதுங்க. உங்களுக்கெல்லாம் பழகி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எத்தனை மணி வரைக்கும் நடப்பீங்கம்மா? இந்த வழியில் எத்தனை மணி வரைக்கும் நடப்பீங்க? 10 மணி வரைக்கும் நடக்க முடியாது. ஓ 10 மணி வரைக்கும் நடக்குங்களா? பரவாயில்ல. நான் கூட ஏதாவது இருக்குன்னா வந்து நடக்க மாட்டேங்கன்னு சொன்னேன். 10 மணி வரைக்கும் நடக்குறீங்க? 10-12 ஆயிரும். 12 மணி வரைக்கும் நடக்குறீங்களா? கூட வருவாங்க. ஓ ஓ கத்திட்டே வருவாங்க. ஓ ஆளுங்கெல்லாம் சேர்ந்து வருவாங்க? 2 பேர் தான். 2 பேர் தான்? 2 பேர் தான். சவுண்டு போட்டு வந்தால் ஒரு பக்கத்தில் போயிடும். சவுண்டு போட்டு வந்தால் இப்போ தான் ஏதாவது நம்ம சத்தம் கேட்டதுன்னா வழியில் இருந்துச்சுன்னா விலகிரு. ஓ அதனால் அப்படியே சத்தம் போட்டே வருவீங்க. ஓஹோ
பொருளெல்லாம் வாங்க போனால் எங்கே போவீங்கம்மா? ஏதாவது மளிகை செலவு அந்த மாதிரி வாங்க போனால் அதுக்கு மேலே கோத்தேரியே போனோம். கோதையில போகணும். மாமரம் வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி கோதையில போகணும். மாமரம் நடக்கிறது இல்லையே, இந்த வழி போய் ஃபேக்டரிக்கு போயிட்டு ஓஹோ இந்த வழி போனால் மாமரக்கு போய் அவருக்கு போயிடல, ஓஹோ இந்த வழி போனால் போய் போய் அவருக்கு போயிடல. ஓஹோ கோத்தேரி ம் ம் கோத்தேரி போகிற ஆள் போகிறாங்க, மேட்டுப்பாளையம் போகிறாங்க போகிறாங்க, ம் ம் அப்படியே போயிட்டு வராங்க. சரி சரி. இதுதானே மேலே போய் வைக்கேன். மேலே போய் பார்க்கமா? இதெல்லாம் கீழே எது வரைக்குமா தோட்டம் இருக்குங்க? கீழே படுக்குறதுங்களா? எவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் இருக்குங்க தோட்டம்? அப்படிங்களா? கீழே வரைக்குமே தோட்டம் தான் பண்ணா? தோட்டம் தான் என்ன இப்போ எல்லாம் சோள மாதிரி மூடி இருக்கு. சோலை மேலே மூடி அதான் பார்க்குறதுக்கு தோட்டம் மாதிரியே தெரியல, சோள மாதிரி இருக்குங்க. அதான் கேட்டேன். எல்லாம் மூடி இருக்கும் போல இருக்கு. டீ தான், டீ தானுங்களா? கீழே வரைக்கும் டீ தான் இருக்குது. ஓ எடுக்கிறாங்களாம்மா கீழே வரைக்கும் போய் டீ? எடுத்துட்டு தான் வருவாங்க. ஓஹோ ஆணையெல்லாம் இருக்குது, இருந்தாலும் போய் எடுத்து வந்துடுறாங்க. அதெல்லாம் துரத்திட்டு தான் போய் எடுத்துட்டு வராங்க. ஓஹோ கஷ்டம்தான். அது கஷ்டம் தான். இந்த டீசன் முடிக்க வரைக்கும் சரிம்மா. அப்படிதான். எதையும் இந்த பலாப்பழ சீசன் முடிகிற வரைக்கும். ஓ அதுக்கு முன்னாடி பெருசான தொந்தரவு இருக்காது. பின்னாடியில் ஒன்றும் இருக்காது. சரி சரி. இப்போ கீழே நடந்து போனாங்க, அவங்க வந்து எதாவது தோட்டத்துக்கு போகிறாங்களாம்மா? கீழே 4 பேர் நடந்து போனாங்களா? மோட்ரு போய் போட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. ஓ தண்ணி குடிக்கிற தண்ணி மோட்டருங்களா? எந்த இடத்துல போகுமா? அது கீழே போனால் அந்த குளிக்கல. ஓ அந்த பக்கம் கீழே குளிக்கல போகணுங்களா? ஓ எவ்வளோ நேரம் நடக்கணுங்க? அது ஒரு மணி நேரம் போனேன். 1 மணி நேரம் நடக்கணுங்களா? தண்ணி திருப்பிட போனாங்களா சார்? நம்ம மோட்ரு போட்டிருக்காங்க 4 பேர். அங்கே கீழே இப்போ 4 பேர் போனாங்களே, ஆமாம். தண்ணி மோட்ரு போட்டிருக்காம 1 மணி நேரம் போகணுமாம்மா கீழே. இந்த கீழே இருக்க குடிங்களாம்மா? இந்த கீழே குடிங்களா? ஓஹோ கீழே இது நேரம் தான் போனேன். ஓஹோ புரிய பார்த்தோம். எது சொன்னா? ஆமாம் அந்த வழி அங்கே அதான் அந்த பாறைக்கு அந்த பக்கம் கீழே இருக்கல அந்த குழி. வந்தவங்கள ஆமாம் அதில் ஒரு வழி வந்துச்சு. ஆமாம். இதில் வருது. ஓஹோ நீ சொல்லப்போனால் அந்த எழுத்து பாறைக்கு பக்கத்தில் போயிருன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க. ஓ இப்போ டெய்லி போய் மோட்டர் போடுவாங்களாம்மா எப்படிங்கம்மா? டெய்லியும் போயிட்டு வருவாங்க. அப்பா குடிக்கிற தண்ணிக்கே டெய்லி பார்த்தா 1 மணி நேரம் நடந்து போய் மோட்டர் போட்டு வரணும். என்ன பண்ணுறது? அதாங்கம்மா. தண்ணி போனே ஊற்று தண்ணியெல்லாம் இல்லைங்களாம்மா? ஊற்று தண்ணி இருக்குது அங்கே. அது 2 வீடுக்கு என்ன போதும். ஓ எல்லா பேருக்கும் பத்தாதுங்க. ஓ இப்போ அங்கே கீழே மோட்டர் போகிறோன்னா அங்கேயும் கீழே ஊற்றுங்களா இல்லை ஆறுங்களா அது? இல்லை அங்கே டேங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஓ கீழே அந்த இடத்துல டேங்கே இருக்குங்களா? டேங்கி இருக்குது. ஓ ஏன் அங்கே போய் கட்டியிருக்காங்கம்மா? எப்படி கொண்டு போய் கட்டினாங்க அந்த இடத்துல? அதெல்லாம் இப்படி கட்டினாங்களாம். தண்ணி வந்தா பார்ப்பாங்க. ஓ தண்ணியை கட்டி விட்டா அப்படியே வந்து ரொம்பிடும். ஓஹோ நான் அந்த இடத்துல மோட்ரு வச்சு எடுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு தடுப்பு மாதிரி கட்டி விட்டு தண்ணி அங்கே வந்து தேங்கி நின்று போகும். ஓ அந்த இடத்துல ஒரு மோட்ரு போட்டு அந்த தேக்கத்துலேருந்து அப்படியே மேலே இங்கே எடுக்கிறாங்க. ஓஹோ புரிஞ்சு சொல்கிற புரிச்சு. இந்த மலையில் எங்கே அதுதான் இங்கே எங்கே போய் ஊற்று ஒன்றும் பெருசாக இருக்குது. ஏதாவது இருந்ததுன்னா ஒரு சின்னதாக இருக்கும். ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு இருக்கும். அண்ணாலாம் இருக்குதா அங்கே இங்கே இருக்குது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கீழே. அதான் அங்கே போயிட்டு வரக்குள்ள பொழுது போயிடும். இதுக்கே சரியாக போகும் ஒரு நாளைக்கு 4 பேருக்கு. நமக்கு தூக்குறவங்களுக்கு முடியல. சரிம்மா. இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே முக்கியமாக வந்து எஸ்டேட் வேலை தான் இல்லைங்களாம்மா? வேறு எந்த இது கிடையாது. தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்ல வந்து டீனா வந்து என்ன 15 நாளைக்கு ஒரு டைம் எவ்வளோக்குள்ளே வருமா? 1 ஏக்கரை வச்சா 20 கிலோ வரும் ஒரு மாதத்துக்கு. 1 கிலோ எவ்வளோங்கம்மா கொடுப்பீங்க? எடுத்துகிட்டு போகிறாங்களா எத்தனை ரேட்டுக்கு? 18 ரூபாங்களா? ஓ அது குடும்பத்துக்கு ஒரு மாதத்துல கட்டுப்படி ஆகாது. வெளியே வேலைக்கு தான் போய் ஆகணும். எல்லாமே இப்போ எஸ்டேட் நம்பி தான் இருக்குது. எஸ்டேட் வேலை நம்பி தான் இருக்குது. காங்கிரீட் வேலை ஏதாவது ஒரு கூலி வேலை. இன்னும் வீடுக்கு தான் கட்டுறதுக்கு வழி இல்லை. ஏதாவது ரோடு வீடு இருந்துச்சுன்னா ஏதாவது கவர்மெண்ட் வீடு கட்டலாம். ஏன்னா நிறைய இடத்துக்கு வீடு கட்டுறாங்க. ரோடு வசதி இல்லாதனால கொஞ்சம் சிரமம். சரிம்மா அப்படியே மேலே பாட்டு வராங்க. மேலே உள்ள பாட்டு வர. உங்கள் பேர் என்ன? சத்திவேலா. உங்கள் பேர் என்ன?
உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? சத்திவேல் உங்கள் பேர் தான் சத்திவேலா? இவரு நான் அப்பவே பார்த்துட்டேன். ஆ பேர் எங்களே பார்த்தாங்க. நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? 6வது 6வதா? நாவாவா ஸ்கூலு? ஆ ஹாஸ்டல் ஹாஸ்டலா? ஓகே. எந்த ஸ்கூலு? கோத்தகிரி கோத்தகிரியா? ஸ்கூல் பேர் என்ன? ஸ்கூல் பேர் தெரியலையா? பாய் ஸ்கூல் இந்த 6வது படிக்கிற ஸ்கூல் பேர் தெரியலங்கிற? அந்த ஸ்கூல் ஆ? இன்னும் ஸ்கூல் சேரலையா? அப்புறம் 6வதுங்கிற? வருஷம் அந்த 6வதுமா அப்படியா? 5வது முடிஞ்சு நான் 6வது போகிறீங்களா? இந்த வருஷம் தான் 2வது இந்த வருஷம் 2வதா? 1வதுலேருந்து 2வது போகிறீங்க. நீங்கள் 4வது இந்த வருஷம் 3வதுலேருந்து 4வது போகிறீங்க. நீங்கள் 5வதுலேருந்து 6வது போகிறீங்களா? 5வது எந்த ஸ்கூல் படிச்சிங்க? புதூர் புதூரா? புதூரா? எந்த புதூரா? அங்கே ஆமாம், உங்கள் ஊருக்கு குணவுக்கிற போகிற வழியில் இருக்க புதூரா? ஆ இங்கேருந்து அங்கே எப்படியே போனாங்க? இங்கே சொந்தக்காரங்க ஓ ஓ சரி சரி. ஓ அங்கே தங்கி அப்படியே படிக்கிறாருங்களா? ஓ புதூர் ஸ்கூலா? இருந்து படிக்கிறேன். வீடு கட்டிக்கிறாங்க ரோட் சவுடு. ஆமாம்மா, புதூரில் போய் பாட்டு வந்தாங்க. புதூர் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி போய் பாட்டு, இந்த ரோடெல்லாம் வெட்டிட்டாங்க, வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தேங்க. இங்கே இல்லை. ஆ ரோடு நல்லாவே வெட்டிருக்காங்க. பாதி ரோடு வரைக்கும் காங்கிரீட்டும் போட்டாங்க. பாதி மண் ரோடாக இருந்துச்சு. அப்புறம் வீடு வேலை நல்லா நடந்துட்டு இருந்தது. அது போக அந்த கல்யாண மண்டபம்னு கட்டினாங்க, அதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் வேலை நடந்துட்டு இருந்தது, பார்த்து தான் வந்தாங்க. அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி கிராமங்களில் நிறைய கிராமங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனால் உங்கள் கிராமம் எதுவுமே இல்லை, அப்படியே இருக்குது. நம்மளே இருக்குது. இனிமேல் செய்கிறாங்களா இல்லையா ம் தெரியலன்னு. தெரியல. இனி ஆண்டவன் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அதாங்க, மனசை பண்ணணும்னு நினச்சாலும் ஆண்டவன் பார்த்தோன்னா வந்து வழி விட்டால் தான் மனசை பண்ணுவாப்புல. சரி சரி சரிம்மா, மேலே பாட்டு வரேங்க. சரி பாய் பாய். எந்த ஸ்கூலுக்கு போக போகிறீங்க? 6th 6வதுக்கு? கோத்தகிரியில் பேர் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கூல் பேர் சொன்னால் தான் நான் இங்கிருந்து போவேன். ஆ பாய்ஸ் ஸ்கூலா? அப்படி பேர் சொன்னீங்கன்னா தான் நான் போக முடியும். எல்லாமே பாய்ஸ் தான். எல்லாமே பாய்ஸா? எல்லாமே பாய்ஸ் இருந்தால் பாய்ஸ் ஸ்கூல் அது. எல்லாமே கேர்ள்ஸ் இருந்தனா கேர்ள்ஸ் ஸ்கூல் அது. ஓகே. மேலே போய் பார்க்கலாம் உங்கள் ஊரை. மேலே மலைக்கு போலாம். ஆ மலைக்கு போலாம். மலைக்கா? மலைக்கா? எங்கே இருக்கு மலை? மேலே மேலே இருக்கு. எந்த இடத்துல? இந்த இந்த மேல் வீட்டு தாண்டி அங்கே மேலே போனோம். மலை இருக்கா? அங்கே போனால் என்ன இருக்கு? மலையிலேருந்து பார்த்தா என்ன தெரியும்? எல்லாமே தெரியுமா? அப்படி சொல்ல மாட்டேங்கிற. சத்திவேல் பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாப்புல. பெரிய பையன் பேச மாட்டேங்கிற. சின்ன பையன் பாரு எவ்வளோ சுறுசுறுப்பாக பேசுகிறாப்புல.